வணக்கங்க. இன்னைக்கு ஈஸி சமையல் தாங்க. எங்கள் வீட்டில் சூடாக சாதம் வச்சுருக்கேன், அப்புறம் ரசம் வச்சுருக்கேன், அப்புறம் முட்டை வறுத்துருக்கேங்க. நல்லா காரம் பொடி போட்டு வெறும் காரப்பொடி மட்டும் போட்டு வறுத்துருக்கேங்க. அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க. எல்லாம் வாழைத்தண்டாக இருந்துச்சுங்களா, அதை நல்லா நிறைய பருப்புலாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க. சாதனையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. வெறும் டயட் இருக்கவங்க வெறும் வாழைத்தண்டை கூட இதை மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு சாப்பிட்டா கூட ஜூஸாக சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டா கூட வயிறு ஃபில்லிங்காக நல்லா இருக்குங்க. டயட்டில் இருக்கவங்க வெறும் வாழைத்தண்டு பொரியல் கூட சாப்பிட்லாங்க. எனக்கு வாழைத்தண்டு பொரியலுங்க சாத்துலேயும் போட்டு சாப்பிடுவாங்க, இல்லை தொட்டும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அப்படி தூங்கி ஒன்றா தாங்க செஞ்சுருக்கேன். அப்படியே ரசம் வச்சுருக்கேன், முட்டை வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண